நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தர்பூசணி விதைகளை தூக்கி கோடைக்காலம் ஆரம்பித்துவிட்ட நிலையில் தர்பூசணி பழம் ஆங்காங்கு விலத்துடன் வைட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் அதிகம் நிறைந்துள்ளன. பழத்தில் தான் இவ்வளவு சத்துக்கள் உள்ளது என்றால் அதன் விதைகளில் இன்னும் தூக்கி எறிந்து வந்தால் இனிமேல் அதை தூக்கி போடாமல் சேகரித்து மக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் சிறிது கலோரிகள் உள்ளன இவைகளை தடுக்கலாம். இப்போது தர்பூசணி விதைகளை சாப்பிடிற்பு சக்தி அதிகரிக்கும். வலிமையான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உமாக நிறைந்துள்ளன. ஜிங்க் சத்தானது நோய் எதிர்ப்பு செல்களை உருவாக்குகிறது. 2. ஆரோக்கியமான கொழுப்புகள். இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கொழுப்புகளானது ஒட்டுத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதவை. இரத்த சர்க்கரை சீராகும். தர்பூசணி விதைகளால் கிடைக்கும் மற்றொரு தர்பூசணி விதைகளில் மக்னீசியம் அதிகம் உள்ளன உதவி புரிகிறது. 4. இவை செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் குடலியக்கத்தை சீராக்கவும். 5. முடி ஆரோக்கியம் மேம்படும். ஏராளமான அளவில் காணப்படுகின்றன. இச்சத்துக்கள் அனைத்து குவிக்கப்படுவதோடு தலைமுடியும் வலுவடையும். அதுவும் 6. எலும்புகளுக்கு நல்லது. நல்ல வலிமையான மற்றும் ஆறில் அதிகம் காணப்படுகின்றன. இந்த விதைகள் எலும்புகளை வலிமை. 7. இதயத்திற்கு நல்லது. தர்பூசணிக்கு நன்மை விளைவிக்கும் மோனோஅன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலிஅன்சாச்சுரேட்டட் அடைப்பு மற்றும் பக்கவாதத்தை தடுக்க உதவுகின்றன. அதுவும் இது புரிகிறது. 8. சருமத்திற்கு நல்லது. வறுலை உண்பதன் மூலம் சருமம் நீரேற்றத்துடன் இருப்பதோடு சருமத்த மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை பெற தர்பூசணி விதைகளை உட்கொண்டு ஏராளமான அளவில் உள்ளன. இவை நரம்பு மண்டலம் மற்றும் மூளை நினைவாற்றல் இழப்பு மற்றும் மனநல கோளாறுகளை தடுக்கலாம். பண்புகள் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஆஸ்துமா காரணம் கொண்டும் தூக்கி எறியாமல் அவற்றை வெயிலில் உலர்த்தி தினமும் பச்சையாகவோ முளைக்கட்ட வைத்தோ அல்லது வறுத்தோ சாப்பிடலாம். அதுவும் இந்த விதைகளை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது மிகவும் நல்ல. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கோடைக்காலம் என்பதால் தர்பூசணி பழம் பிடிக்காது. அதுவும் கோடைக்காலத்தில் தர்பூசணி பழத்தை மேலும் தர்பூசணி ஏராளமான சத்துக்களை கொண்டது என்பதால் உடல் அந்த பழத்தை தவறான உணவுகளுடன் சேர்த்து உட்கொண்டால் அது உடலுக்கு ஒரு சில உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் போது அதன் விளைவாக வயிற்றும். எனவே தர்பூசணி பழத்தின் முழு நன்மைகளை பெற அவற்றை தவிர்க்க வேண்டும். கீழே தர்பூசணி சாப்பிட்டதும் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதும் பால் குடித்தால் அது உடல். இந்த வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொண்டதும் பாலை குடிக்கும். இது தவிர இது செரிமான மண்டலத்திற்கு தீங்கு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதும் புரோட்டீன் அதிகம் நிறைந்த உணவுகளை ஸ்டார்ச்சும் உள்ளன. எனவே தர்பூசணி உட்கொண்டதும் புரோட்டீன் உணவு வயிற்றின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். முட்டை சாப்பிடவழைக்கும். முட்டையில் புரோட்டீன் இருப்பது மட்டுமின்றி ஒமேகா. எனவே இவ்விரண்டையும் ஒன்றாக அல்லது அடுத்தடுத்து உண்ணும் போது அது தண்ணீர் குடிக்கக்கூடாது. தர்பூசணி வேதத்தின்படி தர்பூசணி சாப்பிட்டதும் நீரை குடிக்கக்கூடாது உள்ளது. பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் சர்க்கரை மற்றும் போது அது இரைப்பை குடல் பாதையில் நுண்ணுயிர்கள் பரவுவதற்கான வாதம் கூறுகிறது. Thank you for watching my video.